ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 4ஆம் நாள் 18/3/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் வயதிலே மூத்தவர்களாகிய தாத்தா பாட்டி குருவானவர்கள் இவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. நாம் ஆசார சீரராக ஆலய வழிபாடுகளை செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். இன்றைய தினம் அமாவாசை திதி. அப்பா அம்மா இல்லாதவர்கள் இந்த அமாவாசையிலே மாதந்தோறும் வருகின்ற அமாவாசையிலே விரதமாக இருந்து தாய் தந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்து மோட்ச அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்யக்கூடிய சிறந்த நாள் இந்த அமாவாசை திதி. இதில் அப்பா அம்மா இருவருக்குமே இந்த சிரார்த்தங்களை செய்யக்கூடிய சிரார்த்தம் செய்யலாம், தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம், அல்லது மோட்ச அர்ச்சனை செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த தாய் தந்தையருக்காக விரதம் இருந்து மாதந்தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய இந்த அமாவாசை விரத பூஜை வழிபாடுகளிலே நாம் சிரத்தையோடு செய்யப்பட வேண்டும். இந்த சிரத்தையோடு செய்வதனாலே தான் அதுக்கு சிரார்த்தம் என்ற ஒரு பெயர் வந்தது. அந்த வகையிலே இந்த பெற்றோர்கள் வாழும் காலத்தில் அவர்களை நாம் கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும். மறைந்த பின்பு அவர்களுக்காக இந்த மாதத்தில் ஒரு நாள் நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் தாயும் தந்தையும். அவ்வாறு அந்த குடும்பத்திலே அப்பா இல்லை என்றால் அல்லது அம்மா இல்லை என்றால் அல்லது அப்பாவும் அம்மாவும் இல்லை என்றாலும் இந்த அமாவாசையிலே அவர்களை வேண்டி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து மோட்ச தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் கிடைக்கும். அந்த பிதர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கின்ற பொழுது இல்லத்திலே சுபகாரியங்கள் எல்லாம் நிறைவேறுமாம். அதனாலே தான் இந்த சுபகாரியங்களுக்கெல்லாம் இந்த பிதர்களுடைய ஆசி வேண்டி நாம் ஒரு திருமணத்தை நடத்துகின்ற பொழுது கூட அங்கே நாந்தி சிரார்த்தம் என்கின்றதாகிய மறைந்தவர்களை வேண்டி இந்த சிரார்த்தங்கள் செய்து அங்கே அந்த வழிபாடுகள் எல்லாம் செய்யப்படுவது. அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த அமாவாசையிலே நாமும் இறை வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகளை செய்து மோட்ச தீபங்கள் ஏற்றி வைத்து மோட்ச அர்ச்சனை செய்து இவ்வாறான வழிபாடுகளை எல்லாம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான நன்மைகளும் சிறப்புகளும் நமக்கு வந்து அமையக்கூடியது. இன்று புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே அற்புதமான நாள் இந்த புதவாரம் என்கின்றதாகிய புதன்கிழமை. அவ்வாறு இந்த சிறந்த நாளிலே நாம் இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடுகள் செய்வதோடு பெற்றோர்களை போற்றி பணிந்து வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டிலே அப்பா அம்மா இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வயதான காலத்திலே அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். முதியோர் இல்லங்களிலே கொண்டு போய் விட்டுவிடக்கூடாது. அவ்வாறு வயதானவர்கள் இருக்கிற பொழுது அந்த வீட்டிலே எல்லா விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்குமாம். வயதான பெரியோர்கள் வீட்டிலே இருந்தால் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அலட்சியப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு கண் பார்வை தெரியவில்லை, காது கேட்கவில்லை, நடக்க முடியவில்லை என்று அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவ்வாறு வாழுங்காலத்தில் அவர்களை எல்லாம் நாம் இவ்வாறு பாதுகாப்பதோடு மறைந்த பின்பு அவர்களுக்காக இறை பிரார்த்தனையிலே ஈடுபட்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் இந்த அமாவாசை திதிகளிலே தர்ப்பணங்கள் செய்து மோட்ச தீபங்கள் ஏற்றி மோட்ச அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் அந்த பிதர்கள் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவார்களாம்.
அந்த பிதர்களுடைய ஆசியும் இறையருளும் பூர்ணமாக கிடைத்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.